கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இட்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாக கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற உங்களை யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்த கட்டளைகளை வாசித்து விட்டு ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. யாத்திராவின் 20வது அதிகாரம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமாவன, உன் அடிமைதனை வீடாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு தண்ணீரிலும் உண்டாயிருக்க ஒப்பான ஒரு சுரூபத்தையாகவும் யாதொரு விக்கிரகத்தையாகவும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளையிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். எனக்கு அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகளுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடா. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியை இல்லாமல் நடிப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீ ஆனாலும் குமாரனானாலும் குமார்த்தியானாலும் உன் வேலைக்காரனாலும் வேலைக்காரியானாலும் மிருகச்சீவனானாலும் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அலுவலை எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தாராக. கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கொடுக்கிற தேசத்தில் கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கலகம் செய்யாதிருப்பாயாக, தனக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தன்னுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, அவனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரனும் அவனுடைய வேலைக்காரனும் அவனுடைய எதிரையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக என்றார். ஆமென். சங்கீதம் 92வது அதிகாரம். ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உங்கள் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டத்தினாலும் காலையிலும் இந்த கிருபையும் விரைவிலும் சத்தியம் அறிவிப்பது நலமாயிருக்கும். கர்த்தாவையும் செய்களான மகிழ்ச்சியாகினே இந்த கரத்தில் கிரியையிட்டும் ஆனந்த சத்தம் விடுவேன். கர்த்தாவையும் கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருகமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் பிள்ளை போல தழைத்து அக்கிரமக்காரியாகவும் செழிக்கும் போது அவர்கள் என்றென்றைக்கு அழிந்து போதுக்கு இதுவாகும். கர்த்தாவே என்றென்றைக்கு உன்னதமானவராயிருக்கிறீர். கர்த்தாவின் சத்துக்கள் அழிவார்கள், சத்துக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரன் சிதறண்டு போவார்கள். கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல வைத்துவீர். புதிய ஞான அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். சத்துருக்கு நேர்வதன் காணும். எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேர்வதன் காது கேட்கும். நீதிமான் பனை போல செழித்து லீபனோனுக்கு எதிர்ப்போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்கள் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் கண்மலையாக அவர்களுக்கு அணிகள் என்று உனக்கு பண்ணும்படி அவர்கள் 100 வயதில் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென். நம் கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடலாம். ஹல்லேலூயா. ஆமென். க்ளோரி. இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். ஆமென். இந்த நாளிலும் கூட ஆமென் க்ளோரி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவருக்கோ ஒரு நன்மையும் குறைவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுவோருக்கு குறைவே இல்லை. ஆமென். க்ளோரி. இந்த நாளிலும் கூட நம் கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடலாம். பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோருக்கு குறை இல்லையே. எங்கள் குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோருக்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோருக்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோருக்கு குறை இல்லையே. பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோருக்கு குறை இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரத்தை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரத்தை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். இந்த குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோருக்கு கூட இல்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால்
அபிஷேகம் செய்கின்றார். சிங்க குட்டிகள் பட்டிக்கிட ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றாரமே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஹல்லேலூயா, ஆமென். இத்தனை நாள் வரைக்கும் நம்மை கண்ணின் மணி போல நம்மளை பாதுகாத்தார். ஹல்லேலூயா, ஆமென். காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா, பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன், நம்புவேன் இயேசுவை. ஆமென். க்ளோரி. காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு. நிச்சயமாய் ஐயோ நமக்கு இத்தனை ஆபத்துகள் நமக்கு சூழ்ந்திருக்கிறது என்று அறிந்திருந்தாலும் கூட, தெரிந்திருந்தாலும் கூட, சர்வ வல்லமை தேவனாக ஒரே ஒரு தூதனை வைத்து 1,85,000 பேரையும் தேவனாக கட்ட சங்காரம் பண்ணினார். அல்லேலூயா. பயப்படாது. நம்முடைய ஜீவனை ஒரு நாள் ஒருத்தர் இருக்க முடியாது. சூழ்ச்சிகள் போடலாம், யுத்தங்கள் தீட்டலாம். கர்த்தர் புரிதலை அபத்தமாக்கி போடுகிற தேவன். பாடுவோமா? காக்கும் கரங்கள் உண்டு. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா, பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா, பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன்.
நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை மதுரா முரா சரண மதுரா மதுரா சரண நமோதர் மரா மதுரா சரண நமோதர் மரா மதுரா சரண நமோதர் மரா ஜமர நமோதரா மதுரா சரண நமோதர் மரா மதுரா முரா மலனா ஷமுனியோ நமோதரா மதுரா மலனா ஷமுனினா நருமரா மதுரா காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் இருமையாலே காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் இருமையாலே அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் நம்புவேன் இயேசுவை 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 ஆமென் glory உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது ஹல்லேலூயா தாயும் தகப்பனும் இல்லை புருஷன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை ஹல்லேலூயா எல்லா உறவுகள் இருந்தும் ஒன்றுக்கும் உதவும் இல்லை ஆமென் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் அவர்தான் ஹல்லேலூயா இப்படிப்பட்ட உடைக்கப்பட்ட அவன் எல்லாரும் இருந்தும் அவன் இல்லாதது போல இருக்கிற நிலையில கடந்து போய் கொண்டிருக்கிற சகோதரியே தேவனாமே கர்த்தருடைய கிருபை மாத்திரம் போதும் ஹல்லேலூயா அவன் பாடுவோமா ஆண்டவரே அவருடைய கிருபை அவன் இதுவரைக்கும் என்னை தாங்கினது நான் இப்போது நிர்மூலமாகாது உங்களோட சுத்த கிருபை ஆண்டவரே காலை தோறும் கிருபை புதியவர்களாக இருக்கிறதுக்காக நன்றி என்று சொல்லி இந்த பாடலை நன்றி சொல்லி நாம் பாடுவோமா ஹல்லேலூயா உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது ஹல்லேலூயா உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது வைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது ஆமென் உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது
வைத்த கிருபையிரு கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது ஆமென் ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது அல்லேலூயா உடைக்கப்பட்ட நேரத்துல ஆமென் ஐயோ உடைஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படி இல்லை உடைக்கும் போது தான் ஆண்டவர் என்ன செய்வாரா இது உடைஞ்சு போச்சு இந்த நேரத்துல அவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டு அது புரிகிற நேரம் உடைக்கிற நேரம் எதுக்கு உடைக்கிறோம் குட்டப்படப்படுகிறோம் தான் பிள்ளைகளை தான் பக்கமா சேர்த்து கொள்ளுகிற நேரம் அதனால ஐயோ எல்லாரும் கைவிட்டாங்களே எல்லாரும் இப்படி நெகட்டிவ் ஆகி போச்சே அப்படி இல்லை அதுல தேவனாகி கர்த்தர் தம்மை தெரிந்து கொள்ளுகிற பாத்திரமாய் சுத்த பொன்னாய் மாற்றுவதுக்கு தான் உடைக்கிறார் யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க யார் மேல எந்த பொருள் மேல குளோரி எதன் மீது நம்பிக்கை வைக்கிறோமோ கர்த்தர் அதை உடைப்பார் அல்லேலூயா இது பொய் இது வேஸ்ட் நீ நம்பிக்கை வச்சிருக்கிறதெல்லாம் பொய் எல்லாத்தையும் உடைக்கும் போதுதான் குளோரி நாம அவருடைய பிள்ளைகள் என்று தெரிந்து கொண்டு அவரிடத்துல நாம் நெருங்க முடியும் தான் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் சில நேரத்தில் கைவிட்டு கம்மன் அமைதியாக தான் இருப்பார் ஏன்னா அந்த தீமையை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அல்லேலூயா நாம் ஏமாந்து நம்ம வஞ்சிக்கப்பட்டு கைவிடப்பட்டு உடைக்கப்பட்டு போகும்போது தான் தேவனை நாம் தெரிந்து கொள்ள முடியும் குளோரி நமக்கு அதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதில் தேவன் நமக்கு நன்மை வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து இன்றைக்கு நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம் அல்லேலூயா அதை தேவன் நன்மையாய் அதை மாற்றி போடுவார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்களேன் குளோரி அவர் என்னதான் பாவம் செஞ்சார் அல்லேலூயா மனுஷகுமாரன் தான் சொன்னார் நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த பெரிய நான் தேவனுடைய குமாரன்னு சொல்லி தன்னை பெருமை பாராட்டி இருக்கலாம் அல்லேலூயா குளோரி நான் தான் இயேசு கிறிஸ்து எல்லா மகிமையும் பிதா எனக்கு தரப்போகிறார்னு சொல்லி பெருமை பாராட்டிக்கிறார் நீ மனுஷன் பாருங்களேன் பாக்கெட்ல ஒரு 1000 ரூபாய் வச்சிருந்தா என்ன ஒரு திமிரு எவ்வளோ ஒரு அகங்காரம் மற்றவங்க யாரையும் மதிக்கிறது கிடையாது இல்லைங்களா அல்லேலூயா பணம் தான் இன்னைக்கு பணமும் சரித்திர பணம் தான் இன்னைக்கு பெரிய குளோரி அகங்காரமா மனுஷனுக்கு பெருமை கூத்தாடுது ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்களேன் எங்காவது தன்னை வெளிப்படுத்தினாரா தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும் பொழுதெல்லாம் யாரிடத்திலும் சொல்லாதீர்கள் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி மறைத்து கொண்டார் அல்லேலூயா நேரம் நெருங்கினது உடைக்கப்பட்ட நேரம் வந்தது பிலாத்துக்கு முன்பாக ஏறுவதற்கு முன்பாக துரோகிகளுக்கு முன்பாக யூதர்களுக்கு முன்பாக தன் தேசத்துல குளோரி வெட்கப்பட்ட சூழ்நிலை நிர்வாணமாய் அல்லேலூயா குளோரி கூட இருந்த அந்த 12 பேர்ல ஒருத்தன் முன்னாடியே காட்டி கொடுத்துட்டான் எப்படி அவனுக்கு மனசு வந்துச்சு கூடவே இருந்து சாப்பிட்டுக்கிட்டு ஆண்டவர்
ஆண்டவரையே கொண்டு போறதுக்கு அவனுக்கு எப்படிதான் மனசு நினைச்சு பார்த்தா கூட அமே க்ளோரி அமே தேவனாகிய கர்த்தர் அமே இப்படிதான் சில சமயம் நம்ம உடைப்பார். அவரும் உடைந்து போய் நின்றார். ஹல்லேலூயா. க்ளோரி. பேதுரு பாருங்களேன், ஆண்டவரோடு கூட இருந்து எல்லா அற்புதங்களையும் செய்தவங்க தான். ஆண்டவரே இப்போது பிசாசு உங்க நாமத்தை சொல்லும் பொழுதுலாம் கீழ்ப்படித ஆண்டவரேன்னு சந்தோஷமா வந்து சொன்னாங்க. ஹல்லேலூயா. அப்படி வல்லமையோடு செயல்பட்ட சீஷர்கள் அமே நேரம் வரும்பொழுது ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டா, அமே காசு வாங்கிட்டா, இன்னொருத்தர் சபித்தாங்க, அமே சத்தியம் பண்ணாங்க. அப்ப ஆண்டவரை எப்படி உடைக்கப்பட்டு தன்னதனியா தான் இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு சீஷர்களும் எல்லாரும் ஓடி போனாங்க. அதை துண்டை காணும், துணியை காணும், எல்லாரும் ஓடி போனாங்க. அமே க்ளோரி. பேதுரு தான் சபிக்கவும் சத்தியமனும் செஞ்சார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா இருந்து அவன் ஏன் இந்த பாடுகள் பட்டு ஆக வேணும், உடைக்கப்பட வேண்டும். ஒரு பாத்திரம் மெழுகேறி அது அழகாய் சொல்லிக்க வேண்டும் என்றால் அந்த பாத்திரம் அமைந்தோரி பல பாடுகள் பட்டுதான் ஆகணும், உடைக்கப்பட்டு தான் ஆகணும். மனுஷ தேவகுமாரனாய் அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மனுஷகுமாரனாய் வந்து ஒரு மனிதனாய் மனுஷர்கள் தான் துரோகிகள், கூட இருக்கிறவர்கள் தான் துரோகிகள். எல்லாரையும் நான் சொல்லல. உடைக்கப்பட்டு நல்ல அவருடைய பாத்திரமாய் மாறுகிறவர்களுக்கு கர்த்தர் காண்பித்துக் கொடுப்பார். தெய்வமே நின்றார். உடைக்கப்பட்டு ஒன்றுமே இல்லை. ஏன் அந்த நேரத்துல அவர் என்னுடைய ஆண்டவர் என்று பெருமையோடு மாத்தட்டி சொல்லியிருக்கலாமே. பேதுரு அவ்வளோ தூரம் வந்து அரண்மனை வரைக்கும் வந்து வாசல் முற்றத்துல நின்றுகிட்டு அவரை காட்டி அவரை வந்து சபித்து சத்தியமனவா நீ அங்கிருந்து தேடி பின்னாடியே தேடி வந்த ஆண்டவரை க்ளோரி அங்க காட்டி கொடுக்கிற நேரம் வரும்பொழுது நீயும் அவர்களில் ஒருவன் என்று சொல்லும் பொழுது ஆமா ஆமா நானுடைய பிள்ளைதான் சொல்றதுக்கு ஏன் தைரியம் வரல? ஹல்லேலூயா. க்ளோரி. உடைக்கப்பட வேண்டும். ஆமென். க்ளோரி. அப்போ உடைக்கப்படுகிற நேரம் சூழ்நிலை பேதுருக்கு இல்லை. ஆனால் க்ளோரி அவர் உடைந்து போனாரா இல்லையா? ஆமென். க்ளோரி. அவர் சத்தியம் பண்ண சபிக்கவும் பண்ணும்போது சேவல் கூப்பின போது உடனே நல்ல மனசாட்சி இருக்கிறவங்க உடனே உடைந்து தன் ஆண்டோடைய பாத்திரமாய் மாறுவதற்கு தன்னை ஒப்பு கொடுப்பாங்க. மனசாட்சியே இல்லாதவங்க எத்தனை தடவை தான் உடைக்கப்பட்டாலும் அந்த பாத்திரத்தை எங்க போடணும்? காயலாம் கடைக்கு தான் போடணும். அவங்களே உடைச்சி சுக்குநூறா போய் நொறுக்கி அவங்களே தன்னுடைய இடத்துல போய் ஒரு பாத்திரம் இருக்க வேண்டிய இடத்துல போய் உட்காந்துருவாங்க. குப்பையில போய் உட்காந்துருவாங்க. கண்டம் தான். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு தருகிற அந்த தருணம். இன்னைக்கு நீங்க உடைக்கப்பட்டு போயிருக்கீங்களா? நல்லது கர்த்தர் எனக்கு இந்த உபத்திரவப்பட்டது நான் நல்லது, அதனால் ஒரு பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். உடைக்கப்பட்டு பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே மனுஷனுக்கு வேண்டவே வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் கொடுத்திரு கட்டளைகள் இன்னதென்று நாம் அதை தெரிந்து அதன்படி நாம் பயபக்தியோடு கூட அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நாம் 10 கட்டளை கீழ்ப்படிந்து நடப்போமானால் ஆக்கினை தீர்ப்பு வராது. ஹல்லேலூயா. இந்த 7ஆம் நாளில் அசட்டியா இராதபடி காலம் வரும்போது தான், காலம் முடியும் போது தான் ஐயோ எனக்கு வேதம் என் கையில் இருந்தது, 7ஆம் நாளை நான் அசட்டை பண்ணினேனே, 7ஆம் நாள் என்றால் என்னன்னு தெரியாமல் நான் இருந்தேனே, பரலோக ராஜ்யத்தில் நான் உள்ளே நுழைய முடியாமல் எனக்குரிய க்ளோரி இடத்தை நான் கனமுள்ள இடத்தை நான் பெற்றுக்கொள்ளாமல் கர்த்தரை நான் அசட்டை பண்ணினேனே. ஹல்லேலூயா. நான் ஃபோன் பார்த்துக்கிட்டு ஆபாச படம் பார்த்துக்கிட்டு ஹல்லேலூயா சினிமா பார்த்துக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு அருவருப்பான பாவங்களெல்லாம் செய்து கொண்டு என்னை நான் அழித்து கொண்டேனே, நேரத்தை வீணடித்தேனே என்று சொல்லி புலம்பி தவிப்பதற்கு காலம் முடியும் போது தருணம் இல்லை. ஹல்லேலூயா. இன்றே ரட்சணை நாள், இந்த நாள் ஓய்வு நாள், 7ஆம் நாளிலே பரிபூரணத்தின் ஆவியானவர் உங்களையும் என்னையும் சுத்தி இருக்கு சுத்த பொண்ணாய் அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. கிருபையால் நிலைநிற்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நாளும் நிற்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு உங்களையும் என்னையும் எப்படியாவது தூக்கணும், அழிக்கணும், உயிரோடு இருக்கவே கூடாது என்று சுற்றிலும் நாளைகள் நம்மை சுற்றி கொண்டாலும் கிருபையால் வேலை நிற்கிறோம். அவர் சித்தம் இல்லாமல் மத்தேயு 10வது அதிகாரம் 30வது வசனத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் ஜீவனை எடுக்கும்படி போராடுகிற நாய்களை என் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையிலும் இந்த நாளிலே சந்திப்பீராக. அவருடைய கிருபையால் வேலை நிற்கிற நான் சாட்சியாக இருக்கிற எனக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா நாய்களையும் கர்த்தர் எரிப்பீராக என்று சொல்லி இந்த நாளிலே உங்கள் கிருபையால் நிலைத்தவங்க சாட்சியாக நிற்கிறோம் ஆண்டவரே சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோமா? கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நாம் நிலை நிற்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். க்ளோரி. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம்.
கிருபை வல்லமையை அளித்தது உங்கள் கிருபை வரங்களை கொடுத்தது உங்கள் கிருபை 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 கிருபையால் நினைக்கிறோம் கிருபையால் நினைக்கிறோம் கிருபையால் நினைக்கிறோம் கிருபையால் நினைக்கிறோம் பேர் சொல்லி அழைத்தது உங்கள் கிருபை பெரியவனாகியது உங்கள் கிருபை பேர் சொல்லி அழைத்தது உங்கள் கிருபை பெரியவனாகியது உங்கள் கிருபை 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 கிருபையால் நினைக்கிறோம் கிருபையால் நினைக்கிறோம் கிருபையால் நினைக்கிறோம் கிருபையாலோடு நிற்கிறோம் ஓய்வு நாளில உலர்ந்து போயிருக்கிற ஆத்துமாக்களை தேவனாகிய கர்த்தர் ஆமென் உயிர் பெற்று எழ செய்வார். ஹல்லேலூயா. அவரே நமக்கு மாம்சத்தை உண்டாக்கினர், நரம்புகளை உண்டாக்கினவர், ஜீவனை கொடுத்தவர். அடுவோமா? உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஆமென். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலக எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும்.
glory. எங்களின் தோட்டத்தில் ஆதாமை ஏவாளை தேவனாகிய கர்த்தர் அவனை சிருஷ்டித்தாலும் அவன் அவர் தேடிக்கொண்டதெல்லாம் அவன் பாவத்தை விரும்பி அவர் தேடிக்கொண்டார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் கூட இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து தான் கேட்கிறார். நானும் உன்னையும் நான் தான் சிருஷ்டித்தேன். இன்றைக்கு நீங்கள் எதை தெரிந்து கொள்ள போகிறீங்க? அல்லேலூயா. அவன் உன்னியமா நின்று 16-17 சொல்லுகிறது. கண்களின் நிச்சயம் மாம்சத்தின் நிச்சயத்தை பெறுது. அவன் இதில் எதை அவன் glory பிடிச்சிருக்கோ அதில் அவங்க விழுந்து போய் பலவிடப்பட்டவர்களாய் வஞ்சிக்கப்பட்டவர்களாய் அவன் இந்த உலகத்தில் வாழ்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என் தொண்டல 2 சொல்ல பிள்ளைகளை தன் ஜீவனை கொடுத்து அவருடைய ஆவியை ஊற்றி எடுத்து நடமாட வச்சா பிசாசு கொடுத்த பாவத்தை வாங்கிக்கிட்டு அவன் glory இதுதான் எனக்கு வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் தோட்டத்தை விட்டு போனாலும் அவன் பரிசுத்தம் என்பது எனக்கு பிடிக்காது. அவன் இந்த உலகத்துல எப்படி சந்தோஷமா வாழணுமோ அவன் glory எதுக்காக எது வேணாலும் என்ன இழந்தாலும் பரவாயில்ல. அவன் glory எனக்கு மாம்ச இச்சம் கண்களின் இச்சம் ஜீவனத்தின் பெருமை தான் எனக்கு பிடிக்குதுன்னு அவன் அந்த வாழ்க்கையை விரும்பி கெடுத்து நாசப்படுத்தி சீர்கெட்டு போனவங்களா இந்த பூமியில வாழ வைத்து பிசாசு அவர்களை திரும்பவும் ஏதேன் திட்டத்துக்குள்ளாக போகாதபடிக்கு வஞ்சித்து வைத்திருக்கிறான். அவன் இன்றைக்கு கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரி, ஒரு பெண்ணால்தான் மாமே glory மாம்ச இச்சை என்பது அவன் வெளிப்பட்டது. அவன் glory. ஆனால் நாங்கள் கர்த்தர் விசாரிக்கும் பொழுது அவன் உண்மையை சொல்லினான். அவன் glory சர்வம் என்னை வஞ்சித்தது. அவன் இன்றைக்கு நீங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்களா? கர்த்தர் அதிலிருந்து விடுதலை ஆக்குவார். உண்மையை நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கிட்டா அவன் சர்வம் வஞ்சித்து வச்சுதானும் சரி, அவனை ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? அவன் எரிச்சிடுவார். அவன் glory அவன் சர்வம் வஞ்சித்ததுன்னு சொன்னான். எனக்கு ஆண்டருக்கு முன்னால ஆண்டவரே அவன் நான் தானே ஏமாந்து போனேன், என்னை சர்வம் என்னை வஞ்சித்ததுன்னு சொல்லி அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டான். கர்த்தருக்கு முன்பாக நம்மை ஒரு நாளும் அவனால் ஒன்றும் செயல்படுத்த முடியாது. இதோ சட்டங்களின் தேர்தலில் மிதிக்கும் சட்டங்களுடைய சகல வலையும் மேற்கொள்ளும். நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அவர் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். அவருடைய கரம் நம்மை பாதுகாக்கும் என்பதை உணர்ந்தவர்களாய் அவன் glory. இந்த உலகத்துல ஏமாந்து போகாதவங்க யாரும் இல்லை. எல்லாரும் ஏமாந்து போய் தான் நம்ம இருக்கோம். அவன் glory. அவனால் நமக்கு வந்த மரணம் அவன் எல்லாருக்கும் மரணம் வரதான் போகுது. மரணத்தை வஞ்சிக்கப்பட்டு வாங்கியிருக்கிற நமக்கு அவன் தேவனாகிய கர்த்தர் கேட்க சொல்றார். அவன் பிசாசை பார்த்து கேட்க சொல்றார். இன்னைக்கு கேட்பீங்களா? மரணமே உன் கூரைக்கு, பாதாளமே உன் ஜெயமைக்கு. அவன் glory. மரணத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் பாவத்தை விட்டு நீதியை பின்பற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். அட்லீஸ்ட் இது பாவம் அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லிக்கணும், சுத்திகரிச்சு கொள்ளணும். அதுவுமா மரணமே உன் கூறிங்கே, பாதாளமே உன் ஜெயமிங்கே. மரணத்தை ஜெயித்த வல்லவன் இயேசு எனக்குள் வந்திருக்கிறார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்துவிட்டார். மரணத்தை ஜெயித்த வல்லவன் இயேசு எனக்குள் வந்துவிட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்துவிட்டார். மரணமே உன் கூறிங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, உன் ஜெயமெங்கே, உன் ஜெயமெங்கே. சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று
20 பாத்தீங்கன்னா மரணமே உன் கூலிக்கு, வாதாளுமே உன் ஜெயமைக்கு. அங்க ஆதாம் தோத்து போயிட்டான், மாம்சத்துக்கு glory விழுந்து போயிட்டான், மாம்ச இச்சையில விழுந்து போயிட்டான். ஆனா சொல்ற, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் மேன்மையால் ஆகாரம் புசிப்பான். நீ மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய். அல்லேலூயா. ஜாதி ஜாதின்னு என்ன தெரியுமா? ஜாதி பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. பலத்த ஜாதின்னு ஒண்ணு இருக்குது. அது என்ன ஜாதி தெரியுமா? அது மாம்ச ஜாதி. அது ஒரு நாள் ரட்சிப்பு அவங்களுக்கு கிடையாது. 7 பலத்த ஜாதி. அது மண்ணதான் தின்னும். மண்ணுன்னா என்ன தெரியுமா? மாம்சத்தை தின்னும். அழகழகான மாம்சங்களை தின்னுகிட்டே போவோம். கடைசிறது மண்ணுக்கு போவோம். அதுதான் ஆண்டவர் சொல்ல, மண்ணிலிருந்து நீ எடுக்கப்பட்டாய், நீ மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திருவாய். இந்த 7 பலத்த ஜாதி ஆண்டவர் சொல்றாரு. அந்த ஜாதி உங்களை பார்த்து பயமுறுத்துதா? அல்லேலூயா. நான் ஓங்கிய போயும் பலத்த கரவாயின்னா என்னுடையது. நீ அவங்கள பார்த்தெல்லாம் நீ பயப்படாது. எகிப்துல இருந்து நீ வெளியே வரல, நீ அவங்கள பார்த்து நீ பயப்படாது. அந்த எகிப்திலேயே நான் என்ன பண்ணேன்? என் பலத்த கரையையும் ஓங்கிய பயத்தை வச்சு உனக்கு முன்னாலேயே நான் என்ன செஞ்சேன்? எகிப்துல பார்வோனுக்கு முன்பாகவும் நான் என்ன செஞ்சேன்? நீ ஒன்னும் செய்யாம நான் செய்யறத நீ நின்று பாரு. அல்லேலூயா. glory. 10 வாதையை அனுப்பினாலும் glory ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு தன் இருதயத்தை கத்திருப்பில்ல அவன். அல்லேலூயா. நான் அகங்காரம் பெருமையுடையவனாய் அவன் வாழ்ந்தான். ஒரு நிமிஷம் பாருங்க, தன்னை தாழ்த்தி தாழ்த்தி நைஸா இந்த ஒரு விஷயம் மட்டும் நைஸ் பண்ணி தப்பிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறவே. அல்லேலூயா. அவன் கடைசி வாதில நீ க்ளோஸ் ஆகிற நேரம் வந்துருச்சு. அல்லேலூயா. glory. மோசேக்கு நீ ஏற்று வைக்கிற, மோசையை எப்படியாவது தூக்கிடலாம், இனி என் முகத்தை நீ காண மாட்டாய் இந்த சவாலா நீ விட்ட. அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற, தேவனுடைய பிள்ளைகளை கடைசியை தூக்கணும்னு நினைக்கிறவனுடைய ஜீவன் நிச்சயம் செங்கடலில அழிந்துதான் போகும். கர்த்தருடைய பிள்ளைகள் மேல, அதுவும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மேல அவங்க எடுக்கணும், தூக்கணும், அழிக்கணும்னு யாராவது நினைச்சாலே கர்த்தர் அவங்களுக்கு புள்ளி வச்சுட்டாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. 10 பானைகளை வச்சு 2 பேரையும் தான் பார்க்க வச்சார். யாரு? பரிசுத்த சந்ததியும் பலத்த ஜாதியையும் பார்க்க வச்சார். கடைசியில் என்னாச்சு? பின்னாடி ஓடி வந்தானா ஐஸ் பின்னாடி இவங்களோட போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. glory. மாம்சத்தை வெறுக்கிறதுக்கு glory. தேவனாகிய கர்த்தர் என்ன செஞ்சார்? பஸ்காட்டுக்கூடிய ரத்தத்தினால சுத்திக்கிறது அவசரமா வெளியே கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. தப்பிச்சு வெளியே கொண்டு வந்துட்டார். வர வழியெல்லாம் எதை தேடினாங்க? எகிப்தில இருக்கிற வேசித்தனங்களையும் விபச்சாரங்களையும் தான் ருசித்து மாட்டாங்க தேவச்சரம். ஆண்டவர் என்ன பண்ணாரு? விட வேண்டியதை விடணும். விடாம இருந்தா நிச்சயம் ஒரு நாள் செங்கடல் மூழ்கி போவோம். பார்வோனையும் அவன் சேனையும் அவன் ரதங்களையும் குதிரைகளும் எல்லாம் செங்கடல் அமிழ்ந்து போனது. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? அவர் எகிப்தின் தேவர்கள் நீதி செலுத்துகிறது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தேவன். அவர் தேவர்கள் எல்லாம் கிடையாது அவருக்கு. அல்லேலூயா. தேவர்கள் வேறு, தேவன் வேறு. மெய் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அவர் மாம்சத்தை செய்தார். அல்லேலூயா. எங்கேயாவது கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது 3 தேவனாகிய கர்த்தர் அவன் விழுந்து போனார். அதுல ஜெயம் எடுக்கிறவர்கள் தான் அவன் ஜீவ விருட்சத்தில் ஜீவ விருட்சமா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படித்தார். நிச்சயம் தன்னை துரத்தப்பட்ட அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக தேவனாகிய கர்த்தரே glory அவரை வழிவிடுவார். தோட்டத்தை திறப்பார். திரும்பவும் பரமேதனுக்குள்ளாக கடந்து செல்லலாம். அவரோடு கூட சதா காலங்களிலும் நம்ம அவரோடு கூட இருப்போம். இது போதாதான் மண்ணா இருக்கிற நம்ம மாம்சத்தில் இருக்கிற வேசித்தன உணர்வுகள், விபச்சார எண்ணங்கள், ஈச்சைகள், பாவ உணர்வுகள், காம வெறிகள், இந்த மாம்சத்தை கிரிகளை சுட்டுவிட்டு இருக்கு. அது நம்மளால முடியாது. முடியும். நான் சொல்ல, நானே வழி சத்தியம் ஜீவன். ஒப்புக்கொடு. அவராலும் ஆகாத காரியம் ஒன்றுங்க. ஒப்புக்கொடு. அல்லேலூயா. ஒப்புக்கொடுக்கிற ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் அவரே சுத்திகரித்து உங்களின் மேலேயும் அந்த சர்ப்பத்தை பார்த்து சொல்லுவேன், மரணமே உன் கூரையே, பாதாளமே உன் ஜெயமே. அல்லேலூயா. நம் நாட்கள் முடியும் பொழுது நாம் நிச்சயமாய் கம்பீரத்தோடு கூட ஆண்டவரை நாம் முகமுகமாய் நாம் தரிசிப்போம்.
பார்ப்போம். ஹalleluya. ஆமென். ஒரே ஒரு பாடல் கடைசியா சர்வாங்க தகனபடி நீங்களும் சர்வாங்க தகனபடியாய் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏது ஆவி ஆத்மா சரீரத்தை. ஹalleluya. நம் மாம்சத்தில் இருந்து எல்லா கிரியைகள் மாம்சத்தின் எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் சுத்தரிப்பதற்கு. ஹalleluya. அவர் ரத்தத்துல எரித்து சுத்திகரித்து ஆமென் நம்மை சுத்தப்படாய் மாற்ற நம்ம பலியாய் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அது ஒப்புமா. ஹalleluya. சர்வாங்க தகனபடி எங்கள் சர்வவல்ல தேவனுக்கு உடலின் ஸ்தோத்திர பலி எங்கள் உன்னதனல் ராஜனுக்கு சர்வாங்க தகனபடி எங்கள் சர்வவல்ல தேவனுக்கு உடலின் ஸ்தோத்திர பலி எங்கள் உன்னதனல் ராஜனுக்கு ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி சர்வாங்க தகன பலி எங்கள் சர்வவல்ல தேவனுக்கு உதடுகளின் ஸ்தோத்திர பலி எங்கள் உன்னதனல் ராஜனுக்கு. ஆமென். அசை மாட்டும் ஜீவ பலி எங்கள் அசை மாடும் தேவனுக்கு. ஆமென். அசை மாட்டும் ஜீவ பலி எங்கள் அசை மாடும் தேவனுக்கு. இசைத்தமாவி போல் மெல்லிய பலி எங்கள் மெல்லியனல் ராஜனுக்கு. இசைத்தமாவி போல் மெல்லிய பலி எங்கள் மெல்லியனல் ராஜனுக்கு.
கண்மலையும் அக்னியில் நடந்து வந்தோம். நான் சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை நடந்து வந்தோம். ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா, உங்கள் தீர்வை எங்களை விட்டு இவை பொழுதும் விலகலப்பா. உங்கள் தீர்வை எங்களை விட்டு இவை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றினோம் எங்கள் கண்மலையும். எங்கள் தேவனே, எங்கள் ராஜானே, நாங்கள் போற்றினோம் எங்கள் கண்மலையும். அக்னியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. அக்னியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரே ஆவியானவரே, ஜாதகனியாக வாழும் பொருளரே, சீத கண்ணீரே ஆவியானவரே, ராஜநதியாக வாழும் பொருளரே, அருமையாவதே, அருமையாவதே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் பொழுதே, கர்மத்தின் ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் பொழுதே, கரிகாலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா, கரிகாலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா. நீதி நீதி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து அகிலனுமே, நீதி நீதி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து அகிலனுமே. அருமையா முதலே, அருமையா முதலே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழும் பொழுதே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, ஆயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, ஆயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. அருமையா முதலே, அருமையா முதலே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழும் பொழுதே, கோடி கோடி மீனவர் கூட்டம், ஓடி ஓடி வலை வீசணும், கோடி கோடி மீனவர் கூட்டம், ஓடி ஓடி வலை வீசணும், பாடி பாடி பிடிக்கணும், பலோக தேவனுக்கு அருள் சேர்க்கணும், பாடி பாடி பிடிக்கணும், பலோக தேவனுக்கு அருள் சேர்க்கணும். அருமையா முதலே, அருமையா முதலே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழும் பொழுதே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாழும் பொழுதே, வற்றாத நதியாக வாழும் பொழுதே. ஹல்லேலூயா. நாளில் கூட தேவனாகிய கர்த்தரை அவை glory
விதமாய் நாம் பாடி நாம் கத்தினோம். அவை இந்த நாளிலே தொடர்ந்து கத்தரை துணியுங்க, வேதத்தை வாசிக்க சொல்லிங்க, உங்கள் குடும்பத்துக்காக தருகளை நின்று அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. அவை இந்த நாளிலே அசதியாய் மாற்றம் இல்லாதபடி, அவை பாவத்துக்கு இடப்படாதபடி அவரை பரிசுத்தப்படுத்தி தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே அவை இந்த நாளை ஆசீர்வதித்து இந்த நாளை பரிசுத்தமாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. 7ஆம் நாளிலே அவர்கள் ஓய்ந்திருந்தார்கள். அவர்கள் வானத்தின் மன்னாவினாலே அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். தேவனுடைய கட்டளையை கீழ்ப்படைத்தார்கள். ஆனாலும் அவனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? தேவனுடைய கட்டளை அவை கொடுத்திருந்தோம் என்பதென்று அறிந்திருந்தோம். அவை சர்வ வல்லவல்ல தேவனாகிய கர்த்தருடைய மகிமையை அற்புதங்களையும் அடையாளங்களையும் தன் கண்களினாலே முகமாய் பார்த்து அவருடைய பலத்த கையில் ஓங்கி அவருடைய அக்கினியையும் அவனை கண்டும் கூட அவை தன் மாம்சத்தில் அவன் கிளிகளினாலே அவன் அழிந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய நோக்கம் எல்லாம் கர்த்தருக்குள்ளாக, நீதிக்குள்ளாக, கட்டளைக்குள்ளாக நாம் நடந்து நித்திய ஜீவனை செலுத்துகிறோம். நம் வாழ்க்கையிலே ஏற்ற தாழ்வுகள், மேடுகள், பல்லங்கள், உபத்திரவங்கள், உடைக்கப்பட்ட சூழ்நிலை, நிர்கதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி கர்த்தருடைய கிருபையை நம்மை தாக்கும். தேவனாகிய கர்த்தரே வழிகளில் அவர் கொண்டு வருவார். அவன் தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. அவரை நம்புகிற ஒருவரு வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்க ஒருபோது வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அல்லேலூயா. அவருக்கு 1000 வழிகள் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரை முறுமுறுக்காதபடி தேவனாகிய கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நிச்சயம் அவர் செய்து முடிப்பார். தான் சித்தமானவர்களுக்கு நிச்சயம் அவர் செய்து முடிப்பார். சொந்த போகிறவனுக்கு அவர் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிற தேவனாகிய கர்த்தர் நான் சொன்னதை செய்யுமளவு நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அல்லேலூயா அவர்களோடு சொந்தமானாலும் சரி எழுந்திருந்து கொண்டு கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவான். அவர்களோடு பாட முடியாதபடி, துதிக்க முடியாதபடி, செபிக்க முடியாதபடி அவிசுவாசத்தோடு கூட கட்டப்பட்டிருக்கிற நாவின் கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து உண்மையில தேவனை மறந்து போகும்படி செய்கிற எல்லா சத்தினுடைய எல்லா சொற்கத்தை கிரியைகள் எல்லாவற்றும் தேவனாகிய கர்த்தர் முறியடிக்க வேண்டும் என்றார். நமக்காக யுத்தம் பண்ண வேண்டும் என்றார். நம்மை அவர் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றார். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை நாம் துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம் மீது இருக்கிற சத்துருடைய கிரிகள் எல்லாம், சர்வத்தினுடைய எல்லா வஞ்சகத்தின் வல்லமை எல்லாம் உடைத்து நிர்மூலமாக்கி அவர் நம்மை உங்களை இரண்டையும் அவர் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. நம் பெறனோடு கூட எழுதும் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு புதுவர் அடைந்து சென்று வெடித்து உயர எழுதுவார்கள். அல்லேலூயா. நாம் உயர எழும்படியாய் பிறந்திருக்க கீழே விழுந்து மண்ணில விழுந்து துணியில புதைந்து போய் மண்ணாய் போவதற்காக தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய நினைவாக சிரிச்சிட்டு அவருடைய ஆவியை நமக்கு அவர் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. உழந்த எலும்புகளாயிருந்தால் உயிர் பெற செய்கிறது. நிர்மூலமானவர்களை நட்டுகிறது, பாழானதை பயிரிடமாக்குகிறது. அவரால் ஆகாத காரியம் ஒன்று பேர் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய பாருங்கள், இது ஆகாது, புரியாது, தெரியாது, இது கூடாது, முடியாது என்ற சூழ்நிலையில் இருக்கிற சகலத்தில் தேவனாகிய கர்த்தரால் ஆகும். அவரால் எல்லாம் ஆகும். அவர் சொல்லாம், அவர் கட்டளை நிற்கும். நிச்சயமாக முடியும் என்று நம்பிக்கை வீழ்ப்போம். ஏற்ற காலத்தில் அவர் உங்களையும் என்னை உயர்த்தபடிக்க அவருடைய பலத்த கருத்துக்களாக அடங்கி இருந்தால் நிச்சயம் 7ஆம் நாளிலே தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டாரே. சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவன் எல்லாவற்றையும் சகலத்தையும் அவரே பார்த்துக் கொள்வார், செய்தி கட்டிடுவார். சொந்தமாகபடி பல மனுஷனாலே தொடர்ந்து துதித்து பாடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.